சத்தியத்தின் பாதையில் டாக்டர் SR நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. வணக்கம் 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 வணக்கம். தாட்ஸ்னா என்ன? தாட்ஸ்னா என்ன? நினைப்பு, எண்ணம், எண்ணங்கள். தாட்ஸ் அப்படிங்கிறது தானாக உருவாவது. திங்கிங் அப்படிங்கிறது நாம நினைக்கிறது. தாட்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்படி இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, இங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுக்குள்ள எலி வந்துச்சா, பூனை வந்துச்சா, வீட்டை கேட்டு போட்டணுமா, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமா இல்லையா, வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம பஸ்ல வந்தோம், 2 ரூபா சில்லறை கொடுக்காம விட்டாலே நம்மளும் மறந்துட்டோமே, இவ்வளவும் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுல நல்ல தாட்ஸ் எடுக்கிறது தான் திங்கிங். புரியுதா உங்களுக்கு? திங்கிங் வேற, தாட்ஸ் வேற. நம்ம ரெண்டுக்கும் வித்தியாசமே தெரியாம இருக்கிறோம். திங்கிங்னா நமக்குள்ள இருந்து உருவாகுது, தாட்ஸ் தான் தானா வருவது. தானா நிறைய வந்துட்டே இருக்கு, சீட்டு கட்டு மாதிரி வந்துட்டே இருக்கும். அதுல எதை எடுக்கணும்? நீங்க சைவமா இருப்பீங்க, ஆனா சாப்பாடு நினைக்கும் பொழுது லெக் பீஸ் வந்து நிக்கும், முட்டை வந்து நிக்கும், எல்லாம் வரும். உங்களுக்கு பிடிச்சதும் ஒரு சைவம் வரும், ஆனா கூட லெக் பீஸும் வந்து நிக்கும். அப்ப நீங்க எந்த எடுக்கணும்? எது நல்லது அது மட்டும் எடுக்கணும். அப்படிதான் வந்து ஒரு அம்மா கேட்டிருக்காங்க, கண்ணு பாப்பா சுடு தண்ணி வேணும் பாப்பா அப்படின்னு. உன்னை வீட்டுக்காரு பொண்ணாட்டிக்கிட்ட, ஏமா அம்மா சுடுதண்ணி கேட்டுட்டு இருக்காங்க மாமியாரு, உடனே போய் வச்சு தர மாட்டியா அப்படின்னு. ஏங்க அதாங்க பண்ணிட்டு இருக்கேன், ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன், இது ஒரு ஜோக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு வந்து யாரும் வேலை செய்ய தயாரில்லை. வேலை செய்யாதனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நோயோட இருக்கோம் நாம. தாட்ஸ் அப்படிங்கிறது நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுல நல்லதை தேர்ந்தெடுத்து நல்லவைகளை செய்வதற்கு பேர் தான் திங்கிங். அந்த திங்கிங் நல்லதாக இருக்கும் பொழுது இறை நமக்குள்ள இருப்பாரு. திரும்பவும் சொல்லிட்டேன், கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறது LKG, நமக்குள்ளேயே சாமியை தேர்றது PhD. ஓகே, அதனால இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைய வேண்டும். அனைத்திற்கும் அவன்தான். அப்படி சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா துன்பம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை, எந்த விதமான கடன் தொல்லை கிடையாது, கடன் பிரச்சனை கிடையாது, எதுவுமே இல்லை. இதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சீங்கன்னா உண்மைன்னு காமிக்கிறதுக்கு ஒரு நாள் கிளாஸ் நடத்துறேன். மனம் என்னும் மாமருந்து. காலைல 7 மணிக்கு ஆரம்பிக்கிறேன், நைட் 7 மணிக்கு முடிக்கிறேன். சாப்பாடுல இருந்து எல்லாமே இலவசம் தான், எல்லாம் ஃப்ரீ தான், 5 பைசா செலவு பண்ண வேண்டாம். வந்து கலந்துக்கங்க. இது முழுக்க முழுக்க உண்மை அப்படிங்கறத அதே இடத்துல உங்களுக்கு உதாரணங்களோடு காமிக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய நபர்களை எழுப்பி அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் என்ன, அவங்களுடைய தாட்ஸ் என்ன. ஏன்னா இந்த உலகத்துல 7 விதமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா 7 விதமான கேரக்டர். கேரக்டர்னு சொல்றதை விட உணர்ச்சிகள் நம்ம சொல்லலாம். பயம் ஒரு உணர்ச்சி இல்லையா? ஆமா தானே? சந்தோஷம், தற்புகழ்ச்சி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ். அந்த மாதிரி 7 விதமா இருக்கு. 7 சக்கராசு, 7 குணங்கள். அது 38 மனிதர்களாக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்ல ஹோமியோபதியில். ஹோமியோல மனங்களை அடிப்படையாக வச்சுதான் சிகிச்சை முறைகள். அதனால முழுக்க 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 மனம் சார்ந்ததுதான் உடல். பிளாட்டோ என்ன சொல்றாருன்னா, சாக்ரட்டிஸோடைய சிஷ்யன், உன்னுடைய மனதை தூய்மைப்படுத்தாமல் உடம்பை தூய்மைப்படுத்த முடியாது. உனது உடல் குணமாக வேண்டும் என்றால் முதல்ல மனம் குணமாக வேண்டும் அப்படிங்கிறார். அதற்கு முதல் அடிப்படையே இறைதான். ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா ஆன்மாவை சுத்தப்படுத்துவது. இன்றைக்கு இவ்வளவு பெரிய வெற்றி நமது மக்கள் டிவியில் இந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னா என்ன? யார் காரணம்? அவன் காரணம். என்னுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு மக்கள். இந்த தொலைக்காட்சி வந்து ஏன் இவ்வளவு வெற்றிகரமாக சினிமால வந்து நிகழ்ச்சி நடத்தாம வெறும் தமிழை நோக்கி மட்டுமே பயணம் செய்து இவ்வளவு வெற்றி எப்படி அடைய முடியுது? ஸோ இந்த தொலைக்காட்சியோட எண்ணம், என் எண்ணம், மக்கள் எண்ணம் எல்லாம் ஒன்றிணைக்கும் போது வெற்றி அடையுது. அவ்வளவுதான். எல்லாம் நான் பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா இருப்பான்பா.